நம்ம சொன்ன மாதிரி அத்தனை பாத்திரத்தை எடுத்து வந்து இறக்கிட்டாங்க. இனிமேல் சமையல் வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்னது இது வாசலில் பாத்திரத்தில் வச்சு நின்றுக்கா? ஏண்டியா பாத்திரத்தில் எடுத்து வந்து எதுக்கு வாசலில் போட்டு வச்சுக்கிறேன்? இங்கே இருக்கிறதுக்கு இடம் பத்தல. இந்த பந்தல்காரங்க வேறு வந்துட்டாங்க பத்தல் போகிறதுக்கு. எப்படி வைக்கலாம்? பந்தல்காரங்க வந்துட்டாங்களாம்மா? சரி சரி, இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிடுறேன், சமைக்கணும் போயிட்டு. ஏன்னா எங்கடி சமைக்கிறதுக்கு போகிற? சமையல்காரங்க வராங்கடி சமைக்கிறதுக்கு. நீலாம் ஒன்றும் பண்ணாத. ஆமாம், சமையல்காரன் இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சமைச்சு கொடுத்துட்டு போவார். 1 2 3 4 5 6 நல்லா கரெக்டாக தான் இருக்கேன். ஏடே சொல்கிறத காது கொடுத்து கேடு. சொல்லுமா கேட்குறேன். இந்த மாதிரி 1000 2000 போனால் போகுது, புரியுதா? நிறைய பேர் சாப்பிட வேண்டியது இருக்குது. நான் சமைக்கிறேன் நீ சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமைச்சு என்ன சொதப்பி வச்சிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏம்மா எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கம்மா. நீ ஒருத்தரே போதும். அதுக்குள்ளே வீட்டுக்கு சமைக்கிறதா இருந்தால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடல, உப்பு இல்லை காரணம் இல்லைனா கூட 4 பேர் வருவாங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம். அவங்க எதுக்கு மாற்ற வாங்கி விட்றாது இதை செஞ்சு. அதெல்லாம் ஒன்றும் மானம் போயிடாதே, நல்லா தான் சமைப்போம். சொல்கிற பற்றி கேட்க மாட்டேங்கிற. போம்மா போ போ, உன்னை அந்த பட்டாயை தேடுது போ, அதுக்கிட்ட போ. இந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்தா கிலோ கணக்கில் சமைக்க வேண்டியது இருக்கும் போல இருக்குது. ஒரு 4 பேருக்கு சமைக்க சொன்னாலே சொல்லி போட்டுறீங்க. என்ன பண்ண போகிறீங்களோ தெரியல. ஏதோ ஒன்று பண்ணுங்க, சொல்கிற பற்றி கேட்கலாம், வேறு என்ன பண்ண முடியுமா? அப்படி சட்டை போட்டு முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். வந்துட்டாங்க, நாங்கள் சமைக்கிறது நல்லா இருக்காதான், நாங்கள் சமைச்சது எது, நீங்கள் சாப்பிட்டது எது? கடவுளே நீ தான் எல்லாரையும் காப்பாற்றணும். இந்த பாத்திரத்தில் தூக்க முடியல. ஒன்று எவ்வளோ வெயிட்டு மறுக்குது. மொத்தமாக 5 6 தூக்கணும். எப்படி தூக்குறது? ஒன்று தூக்கி வைக்கலாம். ஏக்கோ அரிசி போதுமான்னு பாரு. போதண்டி அப்படியே ஊற வச்சிரு. இன்னும் கறி வேற போய் வாங்கிட்டு வரணும் சொல்லிட்டு வந்துருக்கேன். அவங்களே எடுத்துன்னு வந்தாங்களா இல்லை நம்ம போய் எடுத்துன்னு வரணுமான்னு தெரியல. ஏக்கா கறியில் எடுத்துட்டு வந்துட்டாங்கக்கா. அப்படியே வந்துச்சடி. ஆமாம், அடுப்பு பற்ற வச்சு பிரியாணி செய்ய வேண்டியது தான். ஆகட்டும் ஃபாஸ்ட்டாக. அடுப்பு பற்ற வச்சாச்சு, டபரா வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி மசாலாலாம் போட்டுக்கலாம். கீதா வரானே வெங்காயம் தக்காளி ஆத்துட்டாங்களடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா? எல்லாம் ரெடியாக இருக்குக்கா. போட்டு வதக்க வேண்டியது தான். சிக்கன் கூட கழுவி வச்சு. ஆமாடி 5 டபரா செய்யணும்டி. ஒன்று செஞ்சு இறக்குனா தானே கரெக்டாக இருக்கும். அளவுலாம் கரெக்டாக தெரியல உனக்கு? அக்கா எல்லாத்தையுமே சொல்லிச்சு. உடம்புல பயபக்தியோட கரெக்டாக செய்யி, சொதி போட்டுறாத. ஏண்டி சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் சொதி போட்டுறாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? நானே செய்வேன், கம்முன்னு இருங்க. இருக்கிற கான்ஃபிடென்ஸும் உடச்சிங்க பழகுது. சரி இந்த கோவத்தை சாப்பாட்டில் காட்டு, ஒழுங்காக செய்யி. நமக்கு நம்ம எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுகிறாங்கம்மா. எல்லா கோழைக்கும் வீரனாவத்துக்கு ஒரு சந்தர்ப்பமே சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி என்னோட திறமையை காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இது. எப்படி சமைக்கிறேன்னு மட்டும் பாருங்க எல்லாரும். இங்கே பாரு, கறி நல்லா சுத்தமாக கழுவி கணுப்பாது. போதுமான 2 வாட்டி கழுவா. போதுண்டி, நல்லா சுத்தமாக தான் இருக்குதே. அங்கே ஒரு மட்டும் வை. இங்கே பாரு, சிக்கன் 65க்கு வந்து மசாலா போட்டு கொடுத்துருக்காங்க. எண்ணெயில் போட்டு நீ பொரிச்சத்தை போட்டால் போதும் சொல்லிச்சுக்கோ தேக்கா. சரி ஊரோட அதையும் வரமா வை. ஏண்டி குண்டா காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றணும்டி, மசாலாலாம் போடணும். சீக்கிரம் எடுத்துன்னு வா. அதை விட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன். இதெல்லாம் லாஸ்ட்டில் எடுத்துன்னு வரணும். பிரியாணி இறக்கிட்டு அப்புறம் தான் சிக்கன் 65 செய்ய போகிறேன், புரியுதா? மசாலாலாம் ரெடியான பிறகு தான் சிக்கனை போட்டு வதக்கணும். எல்லாத்தையும் ஒரு முன்னே எடுத்து வச்சுட்டு எது எடுத்துன்னு வரணுமோ அதை மட்டும் எடுத்துன்னு வர மாட்டேங்கிறேன். வரேன் 3 நாங்கள் உட்காந்துன்னு அங்கே இருக்க இடத்த விட்டு எதுக்கு மாட்டேங்குதுங்க. ஒன்று எடுத்துன்னு வந்துருக்கேன். வேலை செய்கிறவங்க தான் குறை சொல்லுவாங்க இந்த உலகத்தில். வேலை செய்யாமல் இருக்காங்க பார்த்தியா? அவங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்களே. பொடி ரொம்ப பேசாத பொடி, அண்ணன் வேற அடிக்குது. வரேன். ஒரு சிக்கன் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு நான் படுறேன் பார்த்தியா? இங்கே புலம்பாம வேலை செய்யணும். அப்படியே அழுவாளுங்க முக்கால. மசாலா சிக்கனு எல்லாம் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுக்க வேண்டியது தானே? ஆமாடி, தண்ணி நல்லா சலசலன்னு கொதி வரட்டண்டி. அதுக்கப்புறம் தாண்டி அரிசி போடணும். உப்புலாம் கரெக்டாக இருந்தாலும் செக் பண்ணிட்டியா? இப்போ செக் பண்ணிட்டேன். அரிசி போட்டு என்ன செக் பண்ணி பார்க்கணும். ஒரு கல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு வச்சுக்கேன், பிரியாணி வந்து பண்ணால் சூப்பராகிடும். கரெக்டாக எழுதிட்டோமா? ஒரு கல்லா? ஒரு கல்லுன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ தான் வெந்த பிறகு பிரியாணி கரெக்டாக இருக்கும். இப்பயே நல்லா வாசனை வருதுக்கா, பிரியாணி வாசனை. ஆமாடி, போட வேண்டிய பொருள் மொத்தத்தையும் போட்டுன்னு வச்சுக்க, நல்லா வாசனையாக தான் இருக்கும். சரி, தண்ணி நல்லா கொதிக்குது, அரிசி போட்டுடலாம். எதுக்கோ இந்த அரிசி மேலே தக்காளிலாம் வச்சு வந்துருக்குன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் தள்ளிட்டு வர போடணும். சும்மா ஒரு டெக்கரேஷனுக்கா, அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் டிசைனா. அரிசியில் என்ன டெக்கரேஷனோ தெரியலையே. அரிசி நல்லா போட்டுடலாம். தண்ணி கொதிக்குது. ஏக்கா தட்டு போட்டு மூடிடுவா. வேணாண்டி நல்லா கொதிக்கிட்டேன்டி. கொதிச்சு அந்த அரிசி வந்து முக்கால்வாசி பக்கத்துக்கு வெந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும் போது தட்டு போட்டு மூடிட்டு அது மேலே நெருப்பு எடுத்து போட்டு டம் போட்டுடணும். போட்டுட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டோன்னா 1/2 மணி நேரம் நல்லா பூவாக வெந்துடும். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். பூவாக பிரியாணி ரெடி வச்சு பார்த்தியா? இதே மாதிரி இன்னும் 5 குண்டா செய்யணும். செஞ்சுட்டு இந்த சிக்கன் சரி அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு சிக்கன் 65 செஞ்சுக்கணும். இன்னும் ப்ரெட் அல்வா செய்யணும். அப்புறம் தயிர் பச்சடி வெங்காயம் அறுத்து வச்சுருக்காங்களே, அது வந்து தயிர் கூட போட்டு வச்சுக்கலாம். தயிர் பச்சடி ஆகிடும். இன்னும் கத்திரிக்காய் கொத்தக்கூரை செய்யணும். போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கேன். அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய தேவையில்லையா? கோமதி அக்கா வந்து செய்தான். நீ பிரியாணி மட்டும் செஞ்சால் போதுமா சொல்லிச்சு. அப்படியே சொல்லிச்சு, பிரியாணி மட்டும் தான் செய்ய சொல்லிச்சா? மீதி அதை வந்து செய்தேன். ஆமாம், உன்னை ரொம்ப உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ண வேணா சொல்லிச்சு. அது சொல்லிச்சா இல்லை நீ சொன்னியா? நான் செஞ்சால் நல்லா இருக்காது, அதனால கோமதி அக்கா செய்யட்டும் சொல்லிட்டு நீயே போய் சொல்லியிருப்படி. சேச்சா, நான் போய் அப்படி சொல்வேண்ணா? நீ தானே சொல்லியிருப்ப, எனக்கு தெரியும்டி நல்லா. ஐயோ கண்டுபிடிச்சிச்சு.
ஆமாம் கோமதி அக்கா நிறைய நெய்லாம் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சைலாம் நிறைய போட்டு செய்யும். நீ கண்டு பிசுனரி தானே பண்ணுற, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுற எண்ணெய்லாம். அதான் பார்த்தேன் உங்ககிட்ட விட்டுனா கட்டுப்படி ஆகாது வேலைக்காகாது அப்படி சொல்லிட்டு தான் கோமதி அக்காவை செய்ய சொன்னேன். அதுவும் சரி நான் பிரிட்டல் நானே வந்து செய்கிறேன், சிக்கன் 65 வந்து நானே செய்கிறேன் சொல்லிடுது. என்ன மொத்த மளிகை சாமான் இன்னைக்கே காலி பண்ணிட்டா மீதி நேரத்தில் நடி பண்ணுறது குடும்ப நடத்தினா எப்படின்னு நடத்தணும். சிக்கனமா சமையல் வச்சாங்கன்னா நிறைய ஊற்றி நிறைய போட்டு செஞ்சிடுவாங்க சொல்லிட்டு தான் நானே செஞ்சுருக்கேன். அது புரிய மாட்டேது உனக்கு. அக்கா ஒரு நாளுக்காவது நிறைய எண்ணெய்லாம் ஊற்றி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிடலான்னு பார்த்தா இதுமாரி கண்டு பிசுனரி பண்ணாதுக்கா. உங்களுக்குலாம் நம்ம உங்கள் மாமியார் வீட்டில் சேர்த்து வச்சுக்கிறாங்க வீடு வாசல் எல்லாம். எங்களுக்குலாம் அப்படியா? நாங்களே வயிற்ற கட்டி வய கட்டி எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். குழந்தைங்களே படிக்க வைக்கணும், வீடு வாசல் வாங்கணும், கட்டணும், எல்லாத்தையும் நாங்களே செஞ்சுக்கணும். இந்த மாதிரி வயிற்ற வய கட்டி தான் செய்ய முடியும். எங்களுக்கு உங்கள் மாமியார் மாதிரி வீடு வாசல்லாம் கட்டி வச்சு இந்த சாப்பாடு செலவு மட்டும்தான், பசங்க படிக்கிற வைக்க செலவு மட்டும்தானே நாங்களும் நல்லா தாம் செய்வோம். எங்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுத்து வைக்கலையே. சரி 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 சும்மா புலம்பாத. புலம்புடாடி, இதெல்லாம் புரிய மாட்டேது யாருக்கும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? ஒரு குண்டா ரெடி ஆயிடுச்சுமா, இன்னும் 3-4 செய்ய வேண்டியது இருக்குது. ஐயோ ஒன்று தான் செஞ்சுருக்கீங்களா? சமையல்காரங்க தான் 4 அடுப்பு வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிருப்பாங்களா? நான் செய்கிறேன் இவ்வளோ நேரத்துக்கு இந்த ஒரு குண்டா தான் செஞ்சு வச்சுக்கிறேன். இன்னும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு எப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறீங்க? பந்தல் போகணும், பந்தல் கவனம் உட்கானக்கான். ஏமா அவனை சாயங்காலம் 4 மணிக்கு தான் சொன்னாங்க. அவன் ஊருக்கு முன்னாடி யார் 1 மணிக்கு தான் சொன்னதே. ஏடி அவன் எதுவும் ஃபங்க்ஷன் வேறு போன மாட்டியே? அங்கே போய் போன மாதிரி இங்கே போட்டு போயிடுவேன், இங்கே இடத்த காலி பண்ணி கொடுங்க சொல்லிட்டு கத்தினக்கான். போய் அங்கே போய் போட்டுட்டு வர சொல்ல, வந்து இங்கே போட சொல்ல, அதுக்குள்ளே எங்கள் சமையல் ரெடி ஆகிடும். வேறு எங்கே இடம் இருக்குது? நான் எங்கே போய் சமைக்கிறது? பக்கத்து வீட்டில் போய் சமைக்கிறது. இப்போ தான் 1 குண்டா முடிச்சிருக்காங்க, இந்த 4 குண்டா முடிக்கிறதுக்குள்ள பொழுது முடிஞ்ச ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் போகுது. போய் சொல்லுவோம் என்ன சொல்கிறான்னு தெரியல அந்த குழப்பையும் வரேன். என்னடி பிரியாணி மறைச்சு பார்த்துனுக்குறேன். நான் ஒன்று யோசிச்சுருக்கேன்க்கா, நம்ம ஃபங்க்ஷனுக்காக புடவெல்லாம் வாங்கணும்ல, அந்த ப்ளவுஸ் தைக்க கொடுத்துமே இன்னும் போய் வாங்கினே வரல. எப்போ போய் வாங்கினதுன்னு? ஐயோ அதை வேறு மறந்து போயிட்டு மாடி. ஆரி ஒர்க்கு போகிறோம், அந்த ஒர்க்கு போகிறோம், இந்த ஒர்க்கு போகிறோம் நேற்று கொடுத்தோம். அவங்க நேற்றே வந்து வாங்கி போக சொன்னாங்க, மறந்து போயிட்டு மாடி. போய் வாங்கிட்டு வந்துடுறியா? அக்கா நானும் போய்ட்டு உனக்கு யாருக்கா ஹெல்ப் பண்ணுவா? ஆமாம் அதுவும் சரிதான். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி தான் சரி வாங்க சொல்லணும். ஏம்மா இந்த ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இந்த பர்ச்சேசிங் பண்ணுறதும், ஷாப்பிங் போகிறதும், இந்த புடவை வாங்குறதும், ஜாக்கெட் வாங்குறதும், பூ வாங்குறதும், கிளிப்பு வாங்குறதும் எவ்வளோ வேலை. ஏடியே பூலாம் வாங்கி வந்து கொடுத்தாங்களே, கட்டிட்டாங்களா இல்லையே? கட்டின்னு இருக்காங்க, அது ஒரு பக்கம் கட்டின்னு தான் இருக்கிறாங்க. மீனாவும் பரிமளாக்கும் வந்துருக்குது, அவங்க தான் கட்டுறாங்க. இனி அதுங்களா வந்துருக்குங்களா? சரியான அங்கலாப்பா செடி அதுங்க, அது ஏண்டி வந்துருங்க இங்கே? அதுங்களை யார் கூப்பிட்டா? உன் அக்கா வேலையாக தான் இருக்கும். அது கொஞ்சம் நேரம் சும்மா இருக்குது, எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பால் நினச்சி நல்லவங்க நினச்சின்னு இருக்கும். அதுங்க தான் வந்து கட்டின்னு இருக்குதுங்க. ஒன்று கனகாம்பரம் கட்டுது, ஒன்று மல்லிப்பூ கட்டுது. கட்டணும் விடு, சும்மா சாப்பிட்டு போதுங்களா, வேலை செஞ்சுட்டு போட்டோம். அதுவும் சரிதான். ஒரு வேலை எடுத்து செஞ்சால் தான் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ வலி இருக்குன்னு தெரியும். சும்மா காசு ரொம்ப ஈஸி தான். அன்னைக்கு பூ கட்டி நம்ம முதுவில் மொண்டு போச்சு, இன்னைக்கு கட்டட்டும். எப்படி இருந்தாலும் ஒரு 20 மாதம் கட்ட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, நம்ம கட்டும்போது நல்லா நெருக்கமாக கட்டணும். அதுங்க கட்டுதுங்க நல்லா தூரமாக. நானும் வேலை செய்கிறேன்னு வந்து செய்கிறா போலகுது. எப்படி ஒன்று போய் செஞ்சு விடுறேன் விட்ரு. அதான் போய் கேட்டால் நம்மளே கட்ட சொல்லுவாங்க. சுட்டுதான் பார்க்காத மாதிரி எகிரி குச்சி ஓடிட்டாங்க வந்து. ஏன்னா எப்படி இருந்தாலும் வாணிக்கு வந்து ஜடை தான் வைக்க போகிறோம். அந்த பூ ஜடை வந்து பற்றி ரெடிமேடா அதுதான் வைக்க போகிறோம். மீதி கட்டுற பூலாம் நம்மளுக்கு தான், நம்ம வச்சுக்கிறதுக்கு தான். அதுக்கு கிட்ட கட்டினா தூரம் கட்டினா எப்படின்னா கட்டின்னு போட்டோம். ஜடை வாங்கி வந்து வச்சிருக்கோம். அதுக்கு அப்படியே பில்லை வச்சு அதை மாட்டிட வேண்டியதான். இன்றைக்காவது ஜவுரி முடி வைக்க முடியுமா என்னன்னு பார்த்து ட்ரை பண்ணணும். ஜவுரி முடி வச்சா தான் அழகாக இருக்கும். ஜவுரி முடியெலாம் வச்சு நெத்தி சுட்டிலாம் வச்சா முடியலாம் இருந்தால் இந்த தொலைக்கு தான் முடி வெட்டி வச்சுக்கிறேன் பேர். இன்னும் ஸ்மூத்னிங்லாம் பண்ணிட்டு வச்சுக்கேன். முடி அந்த கிளிப்பு கூட போட்டு குத்தக்கூடாது, அப்படியே வச்சு போட்டு தான் சுற்றணும். அதனால தான் என் முடியை இப்போ ஸ்மூத்னிங்லாம் பண்ணி எப்படி வச்சுருக்கேன். ஆமாண்டி, தொடப்பு கடைக்கு தங்கச்சி மாரி இருக்குது முடியை பார்த்தா. எது தொடப்பு கடைக்கு தங்கச்சி மாதிரி இருக்குதா? 5000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் இந்த முடிக்கு ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கு. எதுக்கு 5000 ரூபாய் செலவு பண்ண முடிக்கு போய்? ஆமாம், அப்போ தான் இப்படி நல்லா சாஃப்டாக வரும், அதுக்கு தான். ஒழுங்காக என்ன தலையை வரனால அழகாக தான் இருக்க முடியும். என் முடியலாம் பண்ணா ஸ்மூத்னிங் பண்ணினேன், ஸ்ட்ரைட்டிங் பண்ணி சுற்றி நான் எவ்வளோ அழகாக இருக்க முடியலாம். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு. இங்கே பாரு, ஐப்ரோ ட்ரீம் பண்ணுறேன்னா இல்லை பியூட்டி பார்லருக்கு போகிறேன்னா நல்லா அழகாக இல்லை. எதுக்கு தான் காசுலாம் செலவு பண்ணி சுற்றி வர தெரியல. இல்லை வேறு ஃபேஷியல் அது இதுன்னு வேறு கண்ட கெமிக்கலை மூஞ்ச தடவிட்டு அப்புறம் முகப்பொரு வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, அது சரி பண்ணுறதுக்கு வேறு மருந்து. இப்படியே காசை எப்படி செலவு பண்ணுறதுனே சுற்றி இருங்கடி. மேக்கப்லாம் பண்ணாதாக்கா நல்லா அழகாக தெரியும். உங்களுக்குலாம் எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாது. எப்படியே போங்க, உங்கள் காசு உங்கள் மூஞ்சி. சரி எப்படியே பேசுறீங்க. அந்த பிரியாணி எப்படி இறக்கலாம், இறக்கிட்டு வேறு கொண்டாட போடலாம். வேலையே இல்லை அது மாதிரி கதை பேசினிருப்பேன்.